திடீர்னு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு வந்து பீரியட் வருது, மாதம் 5 days அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபார் லாட் ஆஃப் மென். இட் கேன் பீரியட்ஸ் வரும் தெரியும், பட் அதுக்கு பின்னால் அவங்க அண்டர்கோ பண்ணுற ஃபிசிக்கல் ஸ்ட்ரகிள், ஃபிசிக்கல் பெயின் எல்லாம் வந்து அவ்வளோ அவேர்னஸ் இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதே வந்து ஒரு வயசானவங்க பஸ்ஸில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்திரிச்சு இடம் கொடுக்கணும், இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களே தவிர ஒரு பீரியட்ஸ் அப்படின்னு வரும்போது பெண்கள் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நம்ம எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த புக்கும் டெக்ஸ்ட் புக்கும் சொல்லி கொடுக்குறதில்ல. 1 week before periods there will be a lot of mood swings. கோவம் வருது, இரிட்டேட் ஆகிறது, சண்டை போடுறது. ஓவர் த இயர்ஸ் கோயிலுக்கு போகக்கூடாது, சமையல் கட்டில் என்ட்ரு பண்ணக்கூடாதுன்றது இட்ஸ் அ கல்ச்சுரல் ஃபேக்டர் ஆஃப் ஆர் லைஃப். ஸோ ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் 4 to 6 hours நாப்கின்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஹோல் டே நாப்கின்ஸ் வச்சா இன்ஃபெக்ஷன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்ட்டுன்னு. ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரி டயட் சாப்பிடணும்னு. தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ஃபுட், இதை சாப்பிட்டா ப்ரெக்னன்சி சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சாப்பிட்டாட்டி நத்திங் லைக் தட். நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், என்னென்னா வியரிங் டைட் ஜீன்ஸ் பேண்ட், ஹீல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கூட பெண்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? கண்டிப்பாக இல்லை. இந்த நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸ், அதாவது காண்டம்ஸாக இருக்கட்டும், டேப்லெட்ஸாக இருக்கட்டும், இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும், வி கால் தெம் ரிவர்சிபிள் மெத்தட்ஸ். அதாவது யூஸ் பண்ணுற வரைக்கும் 37 weeksக்கு மேலே எனி டைம் டெலிவரி ஆனால் பாப்பாக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சொந்தங்களில் கல்யாணம் பண்ணால் ஏதோ ஒரு வகையில் ஊனம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, பிறக்கிற குழந்தைங்க ஊனம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது வந்து ரேஷியோ படி சொல்ல முடியுமா, இல்லை இப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து வர வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா சொந்தத்தை வச்சு பார்த்து? கன்சாங்னஸ் மேரேஜ், அதாவது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கும் போது நிறைய பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது அது பெண்கள் சார்ந்த பிரச்சனை, பெண்கள் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சைடு ஒதுக்கிடுவாங்க. இல்லை ஒரு சைடு பார்த்தோன்னா இன்னொரு பெண்களே வந்து ஆண்களே இந்த பக்கம் வந்துக்கிட்டு இது பெண்கள் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லி அவங்களே ஒதுக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பெண்கள் சார்ந்த பிரச்சனையை வந்து ஆண்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. பெண்ணோட எப்படியோ ஒரு ஆண் அசோசியேட் ஆகிட்டு தான் இருக்காரு. எப்படி அசோசியேட் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு கணவராகவோ இல்லை ஒரு மகனாவோ இல்லை ஒரு காதலனாவோ ஏதோ ஒரு வகையில் அசோசியேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களோட பெண்ணானவங்களை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம். ஸோ அப்படிப்பட்ட பெண் பிரச்சனைகளை வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட அட்ரஸ் பண்ணி தெளிவாக நேர்த்தியாக பதில் சொல்லக்கூடியதான் டாக்டர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். முன்னாடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் பெண்கள் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆண்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறதில்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறது இல்லை, அவேர்னஸ் பண்ணுறதில்ல. இதனாலே நிறைய பிரச்சனைகள் வருது, ஒரு பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பெண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஆண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்படி தெரியாமல் அவேர்னஸ் இல்லாமல் என்ன மாதிரி இருக்காங்க அண்ட் என்னென்ன பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக ஆண்கள் தெரிஞ்சிருக்கணும்? பொதுவாக வந்து நம்ம சொசைட்டியில் த வே சில்ட்ரன் ஆர் brought up, அதாவது கேர்ள்ஸ் கிட்ட பேசாதீங்க, பழகாதீங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து வாட் ப்ராப்ளம்ஸ் கேர்ள்ஸ் கோ த்ரூ, அதாவது மென்ஸ்ட்ருவேஷன், மந்த்லி அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும், அப்போது அந்த டைமில் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அண்ட் பெயின் இருக்கும், இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது ப்ரீ மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ்ன்னு இருக்கும். அந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது அவங்களுக்கான சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், இதை பற்றி அவேர்னஸ் அவ்வளோவா இருக்காது. திடீர்னு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு வந்து பீரியட் வருது, மாதம் 5 days அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபார் லாட் ஆஃப் மென். இட் கேன் பீரியட்ஸ் வரும் தெரியும், பட் அதுக்கு பின்னால் அவங்க அண்டர்கோ பண்ணுற ஃபிசிக்கல் ஸ்ட்ரகிள், ஃபிசிக்கல் பெயின் எல்லாம் வந்து அவ்வளோ அவேர்னஸ் இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்காது. ஒன்லி ஒன்ஸ் தே கெட் மேரிட் அவங்களுக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் அப்படிங்கிற பற்றி அவங்களுக்கு போதுமான அவேர்னஸ் இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதே வந்து ஒரு வயசானவங்க பஸ்ஸில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்திரிச்சு இடம் கொடுக்கணும், இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களே தவிர ஒரு பீரியட்ஸ் அப்படின்னு வரும்போது பெண்கள் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நம்ம எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த புக்கும் டெக்ஸ்ட் புக்கும் சொல்லி கொடுக்குறதில்ல, யாரும் ஓப்பன் அப் பண்ணுறதும் இல்லை. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் பீரியட்ஸ் அப்படிங்கிறதுல பெண்கள் என்ன மாதிரி கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க, மூட் ஸ்விங் அப்படிலாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது என்ன மாதிரி கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் ஆண்கள் வந்து பெண்களுக்கு இவ்வளோ தூரம் உறுதுணையாக இருந்தால், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால், சந்தோஷமாக இருப்பாங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுவீங்க? ஜென்ரலி எவ்ரி மந்த் பீரியட்ஸ் வரும். ஒரு 5 days ஆஃப் த மந்த் மந்த்லி ப்ளீடிங் இருக்கும். பிளட் லாஸ் இருக்கும் போது டெஃபினட்டாக எக்ஸாஸ்டட், டயர்ட் அண்ட் வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. 1 week பிஃபோர் பீரியட்ஸ் there will be a lot of mood swings. கோவம் வருது, இரிட்டேட் ஆகிறது, சண்டை போடுறது. ஸோ ஒரு 2-3 monthsல வந்து த ஹஸ்பண்ட்ஸ் வில் கெட் அவேர், அதாவது ஓகே பீரியட் வர டைம், அதனால தான் இரிட்டேட் ஆகிறாங்க. ஸோ வை தோஸ் இரிட்டேஷன்ஸ் அண்ட் ஆங்கர்ஸ் வருதுன்னா அதுக்கு ரீசன் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஹார்மோன் லெவல்ஸ் ஹையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ்,
cravings and irritation. ஸோ எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னா பீரியட் டைம் வந்ததுன்னா கொஞ்சம் அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணுறது, அதாவது இந்த சென்ஸ் சமைக்கிறதுக்கோ இல்லை வீட்டு வேலை செய்கிறதுக்கோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஃபார் குவைட் அ லாட் ஆஃப் விமன் பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். லாட் ஆஃப் பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அண்ட் லாட் ஆஃப் எக்ஸாஷன் டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ அவங்கள அட்லீஸ்ட் அந்த 1 வீக்காவது கொஞ்சம் வீட்டு வேலை செய்கிறதுக்கோ இல்லை வீட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். சம்டைம்ஸ் ரொம்ப சிவியர் பெயினாக இருக்குது, ரொம்ப சிவியர் ப்ராப்ளமாக இருக்குன்னா இஃப் தே ரிக்வயர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த அளவுக்கு அவேர்னஸ் கூட இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்தியாவில் குறிப்பாக அதுவும் சவுத் இந்தியாவில் ரொம்பவே கன்சர்வேட்டிவ். பெண்களுமே நிறைய பேர் பார்த்தோன்னா எனக்கு பீரியட்ஸ் நான் வந்து சுத்தமாக இல்லை, இம்ப்யூராக இருக்கேன், என் பக்கத்தில் வராத அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி விளக்குறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு சரி, எந்த அளவுக்கு தவறு? See, கண்டிப்பாக இட் இஸ் நாட் அன் இம்ப்யூரிட்டி. ஐ மீன் நாங்கள் வந்து ரெகுலராக வி டூ டீல் வித் ஃபர்டிலிட்டி, யூட்ரஸ், மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ். ஸோ அது இம்ப்யூர்ன்றது டெஃபினட்டாக ஒரு கைனகாலஜிஸ்ட்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. நிறைய பெண்களே சொல்கிறாங்களே சார் மேடம். இட்ஸ் அ சோஷியல் திங்கிங் தான். அதாவது இட்ஸ் அ மந்த்லி ஃபேக்டர். நம்ம எப்படி மற்ற பாடி ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதோ அதே மாதிரி இதுவும் ஒரு பாடி ஃபங்க்ஷன் தான். ஓவர் த இயர்ஸ் கோயிலுக்கு போகக்கூடாது, சமையல் கட்டில் என்ட்ரு பண்ணக்கூடாதுன்றது இட்ஸ் அ கல்ச்சுரல் ஃபேக்டர் ஆஃப் ஆர் லைஃப். ஸோ அதை மாற்றுறதுக்கு அந்த மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இட் மே டேக் அ லாட் ஆஃப் டைம். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் 2 பேர் தான் இருக்காங்க, நான் கிச்சனுக்குள்ளே போக மாட்டேன், சமையல் போக மாட்டேன், இட் வில் நாட் ஒர்க் லைக் தட். ஸோ எஸ்பெஷலி நியூக்ளியர் ஃபேமிலிஸ், மாடர்ன் ஃபேமிலிஸில் அந்த திங்கிங்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வருது. பட் த ஃபேக்ட் இஸ் தட் இட் இஸ் அ நேச்சுரல் பாடி ஃபங்க்ஷன் தான். எவ்ரி மந்த் அந்த யூட்ரஸில் பேபிக்காக அந்த லைனிங் ரெடி ஆகும். இஃப் தெர் இஸ் நோ ப்ரெக்னன்சி அந்த லைனிங் வெளியே வருது, அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் அதர் பாடி ஃபங்க்ஷன்ஸ் இதுவும் ஒரு நேச்சுரல் பாடி ஃபங்க்ஷன் தான். கண்டிப்பாக இது இம்ப்யூரிட்டியோ இல்லை நெகட்டிவ் தாட்ஸோ டெஃபினட்டாக இருக்கக்கூடாது. பீரியட்ஸ் அப்படிங்கிறதே வந்து இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸில் வருது. ஒரு மாதத்தில் 15ஆம் தேதியில் வந்துச்சுன்னா அடுத்த மாதம் 25, 30 அந்த மாதிரி ஆயிடுது. இது எதனால் வருது? நம்ம மாறி ஒரு லைஃப் ஸ்டைல் காரணமா இல்லை ஹார்மோன்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைனாலையா? See, a lot of girls-க்கு அந்த 15 years to 20 years ஏஜ் குரூப்பில் நிறைய பேருக்கு irregular periods இருக்கும். இட் டேக்ஸ் சம் டைம். அதாவது 12 வயசில் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த ஹார்மோன்ஸ் ரெகுலரைஸ் ஆகி ஒரு சைக்கிளாக வரதுக்கு ஒரு 7-8 வருஷம் ஆகும். ஸோ அந்த ஒரு 12-13 இயர்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து irregular periodsன்னு சொல்லும் போது அவங்களுக்கு பெருசாக ட்ரீட்மெண்ட்டோ இல்லை மெடிசன்ஸோ ஹார்மோன்ஸோ ஒன்றும் அவசியம் இல்லை. சும்மா ரியஷோர் பண்ணி ஜென்ரல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி அரௌண்ட் 18-19 இயர்ஸில் டெஃபினட்டாக ஸ்டெபிலைஸ் ஆகிடணும். above that age, அந்த ஏஜுக்கு பியாண்டாக இர்ரெகுலராக இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ரீசெண்டாக நம்ம மோஸ்ட் காமனாக பார்க்குறது வந்து வெயிட் இன்க்ரீஸ்னால, ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், இந்த மாதிரி ரீசன்ஸ்னால இர்ரெகுலர் பீரியட்ஸ் வீசி இந்த ஓல்டு ஏஜ் குரூப். பட் அந்த இனிஷியல் இயர்ஸில் வந்து நிறைய கேர்ள்ஸுக்கு இர்ரெகுலராக இருக்கும், லேட்டாக வரும், அதை பற்றி கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஓகே, எந்தெந்த வயசுக்கு அப்புறம் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறத மேஜர் கன்சர்னாக வச்சு இல்லை இந்த ஏஜுக்கு அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னா குறிப்பிட்ட ஏஜ் என்ன சொல்லுவீங்க மேடம்? யூஸ்வலாக 18-19 இயர்ஸ்க்குள்ளே பீரியட் ஸ்டெபிலைஸ் ஆகிடணும். ஸோ பியாண்ட் தட் 18 வயசுக்கு மேலே இன்னும் இர்ரெகுலராக இருந்துட்டு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக எதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஹார்மோன் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். எனி மெடிக்கல் ரீசன் ஃபார் இர்ரெகுலாரிட்டியான்னு டெஃபினட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்கும். காமனஸ்ட் ரீசன் ஃபார் திஸ் இர்ரெகுலாரிட்டி above 18-19 இயர்ஸ் இஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ப்ராப்ளம் தான். பீரியட்ஸ் அப்போ சானிடரி நாப்கின்ஸ் வந்து பெண்கள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க எவ்வளோ தூரம் காஷியஸாக யூஸ் பண்ணணும்? ஏன்னா சானிடரி நாப்கின்லேயே நிறைய வகைகள் இருக்குது. அதை வந்து குறிப்பிட்ட பீரியாடிக்காக சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதில் இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு. அதில் என்ன மாதிரி காஷியஸாக பெண்கள் இருக்கணும்? ஸோ யூஸ்வலாக திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஸ்கூல்ஸில் நாங்கள் போய் கொடுக்குறோம். அதாவது ஸ்கூல் தட்ஸ் த ஏஜ் குரூப் அவேர்னஸும் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் 4 to 6 hours நாப்கின்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஹோல் டே நாப்கின்ஸ் வச்சா இன்ஃபெக்ஷன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த ஏஜ் குரூப் ஆஃப் சில்ட்ரனுக்கு அவேர்னஸ் கொடுத்து கிளென்லினஸ் பற்றி டீச் பண்ணி, ஹைஜீன் இஷ்யூஸ் பற்றி டீச் பண்ணி அந்த டைம்லேருந்தே அவங்களுக்கு ப்ராப்பர் ப்ரோட்டோகால் சொல்லிக் கொடுக்கணும். அரௌண்ட் 4 to 6 hours ஒன்ஸ் தே ஹேவ் டு சேஞ்ச் தேர் நாப்கின்ஸ். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்க்க போனால் நிறைய பேருக்கு ஒரு 40-45 இந்த மாதிரி வயசுகளே வந்து கருப்பை அந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துடுறாங்க, கர்ப்பப்பையே எடுத்துடுறாங்க. இது எதனால்? முன்னாடி வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு, அதனால் ப்ளீடிங் அதிகமாக இருந்துச்சு, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பார்க்க முடியுது. அண்ட் அவங்க எடுக்கும் போதும் வந்து முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. கருப்பை எடுத்துட்டாலோ இல்லை கர்ப்பப்பை இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது ஒரு பெண்மையே இழந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எதனால் மேடம்?
See, usually the incidence of hysterectomy போக increase ஆயிட்டலாம் இல்லை. இது எந்த ரீசன்ஸுக்கு நாங்கள் யூட்ரஸ் ரிமூவல் சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அதே ரீசன்ஸ் தான். ஓவர் ப்ளீடிங் இல்லை ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன்ஸ் இல்லை கர்ப்பையில் கட்டி இந்த மாதிரி ரீசன்ஸுக்கு தான் நாங்கள் ஹிஸ்டெக்டமி யூஸ்வலாக இப்போ கூட பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கரண்ட் திங்கிங் என்னென்னா ஓவரீஸ்லேருந்து சுரக்கிற ஹார்மோன்ஸ் தான் ஜென்ரல் ஹெல்த்துக்கு ஓவரியோட ஜென்ரல் பாடி ஃபிட்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ த ஒன்லி டிஃப்ரென்சஸ் முன்ன வந்து யூட்ரஸ்ன்னு எடுக்கும் போது ஓவரீஸையும் நாங்கள் சேர்த்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தோம். கரண்ட் திங்கிங்கில் வந்து ஓவரீஸ் ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம அதை ரீட்டைன் பண்ணிடலாம், ஓவரீஸை ரிமூவ் பண்ண வேண்டாம், யூட்ரஸில் இஷ்யூனா அது மாத்திரம் ரிமூவ் பண்ணணும், அந்த மாதிரி தான் இப்போது கரண்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஓவரீஸ் ரிமூவ் பண்ணால் தான் நீங்கள் சொல்கிற இஷ்யூஸ் எல்லாம், அதாவது பேக் பெயின், போன் பெயின், வீக்னஸ், டயர்ட்னஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஓவரீஸ் ரிமூவ் பண்ணால் தான். ஸோ ஃபார் சம்படி ஃபார் ஹூம் த ப்ராப்ளம் இஸ் ஒன்லி இந்த யூட்ரஸ், கர்ப்பையில் தான் கட்டி, கர்ப்பையில் தான் ப்ளீடிங் இஷ்யூனா யூட்ரஸ் மாத்திரம் ரிமூவ் பண்ணால் போதும், அவங்களுக்கு ஓவரீஸ் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓவரீஸ் ரிமூவ் பண்ணாட்டி அவங்களுக்கு வந்து ஜென்ரல் ஹெல்த் டிட்டீரியேஷன் எதுவும் இருக்காது. They'll feel as they were before. The only difference is அவங்களுக்கு அந்த பீரியட் இஷ்யூஸ் அண்ட் பீரியட் ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். இந்த கர்ப்பப்பை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி வர பெண்கள் வந்து கர்ப்பப்பை எடுத்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபெமினிசம் அப்படிங்கிறத இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களா மேடம்? See, இனி டெஃபினட்டாக ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியர் இருக்கும். அதாவது யூட்ரஸ்ன்றது இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் தேர் ஃபர்டிலிட்டி, இல்லை ப்ரெக்னன்சி வரும், பேபி இருக்கிற தன்மை இருக்கும். ஸோ அது ஒரு லாஸ் ஆஃப் யூட்ரஸ்ன்றது டெஃபினட்டாக சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் தான். பட் வாட் வி காமன்லி சி இஸ் பை த டைம் அவங்களுக்கு ஹிஸ்டெக்டமி நம்ம பிளான் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே தே வுட் ஹவ் சஃபர்ட் ஸோ மச். அதாவது மந்த்லி ப்ளீடிங், பெயின், டிஸ்கம்ஃபர்ட் இதிலெல்லாம் சஃபர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹிஸ்டெக்டமின்றது ஒரு ரிலீஃபாக தான் இருக்கும். ஸோ லாஸ் ஆஃப் செக்ஷுவாலிட்டி, லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்றது அவ்வளோ காமன் கிடையாது. இட்ஸ் மோர் அ ஃபீலிங் ஆஃப் ரிலீஃப். இந்த பீரியட் ப்ளீடிங் அண்ட் பீரியட் இஷ்யூஸ் வந்து அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சதுன்னு ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் தான் இருக்கும். தவிர நாட் ஸோ மெனி பீப்புள் ஹேவ் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் டியூ டு ரிமூவல் ஆஃப் தி யூட்ரஸ். இன்னொரு விஷயம் ஃபேமிலி பிளானிங். நான் 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு அதனால் ஒரு கஷ்டமோ இல்லை அது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது எதனால் பெண்களுக்கு ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஃபேக்டரா? கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலி ஃபேமிலி பிளானிங் ஃபார் விமென் இஸ் லிட்டில் மோர் டிஃபிகல்ட் டு டூ தேன் ஃபார் மென். மென்னுக்கு இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு டூ த ஃபேமிலி பிளானிங். பட் பிகாஸ் விமெனுக்கு தான் அந்த ப்ரெக்னன்சி அண்ட் அதோட டிஃபிகல்ட்டிஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அவங்க தான் மோஸ்ட்லி இனிஷியேட்டிவ் எடுத்து வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறாங்க. அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னன்சியோட காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும். அண்ட் ஆல் வி டூ இன் ஃபேமிலி பிளானிங் இஸ் அந்த கருக்குழாவை நம்ம கட் பண்ணிடுறோம், தட்ஸ் ஆல். ஸோ அந்த கருக்குழாவை கட் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸும், ஸ்டெரிலைசேஷன்னால எந்த இஷ்யூஸும் வராது. பட் எனி சர்ஜரின்னு அண்டர்கோ பண்ணால் அந்த சர்ஜிக்கல் ஸ்கார் இருக்கும். ஸோ ஸ்கார் பெயினோ அடிவயர் வலியோ இருக்கும் போது அவங்களுக்கு ஓஹோ சர்ஜரி பண்ணதுனால தான் இருக்கும்ன்ற கனெக்ஷன் யோசிப்பாங்க. தவிர எக்ஸாக்ட் டியூ டு ஸ்டெரிலைசேஷன்ஸ் ப்ரொசீஜர் எந்த டிஃபிகல்ட்டிஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க. கருத்தரிப்பை தடுக்கிறதுக்காக வந்து நிறைய பில்ஸ் எடுத்துக்கிறாங்க, நிறைய இன்ஜெக்ஷன் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு ஏதாவது வகையில் வந்து தடையாக இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. இந்த நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸ், அதாவது காண்டம்ஸாக இருக்கட்டும், டேப்லெட்ஸாக இருக்கட்டும், இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும், வி கால் தெம் ரிவர்சிபிள் மெத்தட்ஸ். அதாவது யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த மெத்தட் எஃபெக்டிவாக இருக்கும். யூஸ் பண்ணுறது நிறுத்தியாச்சுன்னா வில் பி பேக் டு ஸ்கொயர் ஒன், ஃபர்டிலிட்டி வில் பி ரெஸ்டார்ட். இதெல்லாம் ரிவர்சிபிள் ஆர் டெம்பரரி மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் ப்ரெக்னன்சி. பர்மனெண்ட் மெத்தட்ன்றது வெறும் ஸ்டெரிலைசேஷன் தான். ஸோ இந்த டெம்பரரி ரிவர்சிபிள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக பர்மனெண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஓகே, சினைப்பையில் கட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மேகசினில் படித்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது வந்து ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே தடையாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ப்ரெக்னென்சி அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுதா? கண்டிப்பாக மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணும். ஏன்னா மெயினாக ப்ரெக்னென்சிக்கு வேண்டியது எக் வந்து இந்த ஓவரியிலேருந்து உற்பத்தி ஆகும். ஸோ ஓவரியில் ப்ராப்ளம் எது ரத்த கட்டியோ இல்லை நீர் கட்டியோ இல்லை பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் எந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த ஓவரியிலேருந்து எக் ஃபார்மேஷன் அண்ட் எக் ரிலீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ எக் ஃபார்மேஷன்லனா ப்ரெக்னென்சி கிடையாது. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து ஓவரி ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் தான். ஓகே, மாறி வரும் லைஃப் ஸ்டைலில் வந்து நிறைய விஷயங்கள் மாறிட்டோம். எக்கச்சக்கமாக நம்ம ஒர்க் பேலன்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி எல்லாமே மாறிட்டோம், ஃபுட்டு முதற்கொண்டோம். ஸோ இந்த மாதிரி இதில் ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து ப்ரெக்னென்சிக்கு தடை பண்ணுறதுல எவ்வளோ தூரம் மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது? ஸ்பெசிஃபிக் டயட்னால கண்டிப்பாக ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகாது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ப்ரெக்னன்சி ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், என்ன மாதிரி டயட் சாப்பிட்ணுன்னு. தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ஃபுட். இதை சாப்பிட்டா ப்ரெக்னன்சி சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சாப்பிட்டாட்டி நத்திங் லைக் தட். பட் தி டயட் அண்ட் ஃபர்டிலிட்டிக்கு மெயின் கனெக்ஷன் வந்து வெயிட் தான்.
கண்டிப்பாக ஓவர் வெயிட்டாக இருக்கிற பீப்புளுக்கு ஃபர்டிலிட்டி எஃபெக்ட் ஆகும். ஓவர் வெயிட் இன் த சென்ஸ் அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஹைட் வெயிட் ரேஷியோ பார்க்கும்போது இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் பிஎம்ஐ இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்தியன் விமனுக்கு பிஎம்ஐ கேல்குலேஷன் பார்த்தா 23 18 to 23 இருக்கணும். ஸோ பாடி வெயிட் வந்து அந்த பிஎம்ஐக்கு மேலே இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ், டெஃபினட்டாக ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகிறதுக்கு தடை அண்ட் இஷ்யூஸ் இன் கெட்டிங் ப்ரெக்னென்ட். டியூரிங் ப்ரெக்னன்சி ஆல்சோ காம்ப்ளிகேஷன்ஸ் சான்சஸ் இருக்கும். ஸோ பாடி வெயிட் கரெக்டாக மெயின்டைன் ஆகிற மாதிரி டயட் அண்ட் எக்ஸசைஸ் இருந்ததுன்னா அது போதும். ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபுட்ஸுக்கும் ஃபர்டிலிட்டிக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதுல தடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது அண்ட் அடல்ட்ரன் கடந்த நிறைய ஃபுட் சாப்பிட்றதுனால பெண்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்குன்னாங்க. அது உண்மையா? அண்ட் அது எவ்வளோ தூரம் இருக்குது, என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? See, junk foods, fast foods எல்லாம் they contribute to obesity. So obesity நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது வெயிட் குறைச்சா நமக்கு பெனிஃபிட் தான் இருக்கும். ஸோ as long as your weight is maintained கரெக்ட் பிஎம்ஐயில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸ் எஸ் டெஃபினட்டாக எஃபெக்ட் பண்ணும். இப்போது இன்ஃபர்டிலிட்டின்ற பிரச்சனை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. நாட் லைக் ஒரு புதுசாக ஏதோ வியாதி வந்தது இன்ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கிடையாது. பட் இப்போ இருக்கிற சோஷியல் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் அண்ட் என்வாயன்மெண்டல் பொல்யூட்டன்ஸ்னால இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தோன்னா எக்ஸ்போஷர் டு பெஸ்டிசைட்ஸ், பொல்யூஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், இதுக்கெலாம் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ adulterated foods and fast foods வந்து ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ், அதாவது வெயிட் இன்க்ரீஸ் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்னென்னா வியரிங் டைட் ஜீன்ஸ் பேண்ட், ஹீல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கூட பெண்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஃபர்டிலிட்டி டெஃபினட்டாக எஃபெக்ட் பண்ணாது. ஹீல்ஸ் கேன் காஸ் பேக் பெயின், பட் ஹீல்ஸ் வேர் பண்ணுறதுனால ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனோ இல்லைனா யூட்ரஸோட ஃபங்க்ஷனோ கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணாது. நைதர் டஸ் ஹேஸ் தேர் பீன் எனி ஸ்டடி லைக் டைட் க்ளோத்ஸ் வேர் பண்ண ஃபர்டிலிட்டி எஃபெக்ட் பண்ணுற மாதிரி விமனுக்கு எதுவும் ஸ்டடீஸ் எதுவும் ஐ எம் நாட் அவேர் ஆஃப். ஸோ தேர் இஸ் நோ கனெக்ஷன். நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஏரியாவில் ஒரு மாதிரி பிரச்சனைகள் வரும், இன்னொரு ஏரியாவில் வேறு மாதிரி பிரச்சனைகள் பர்சீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே காமனாக இருக்க பிரச்சனைகள் என்னென்ன மேடம்? இந்தியாவில் நம்ம காமனாக பார்க்குறது வந்து ஓவர் வெயிட், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், இதுதான் நாங்கள் ரொம்ப காமனாக பார்க்குற ப்ராப்ளம். அதாவது இப்போது லைஃப் ஸ்டைல் எப்படின்னா ஏந்து பஸ்ஸில் போய் ஆஃபீஸில் உட்காருறது, ஆஃபீஸில் ஹோல் டே உட்காருறது, திரும்ப வீட்டில் வந்து உட்காந்து டிவி பார்க்குறது. த ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் மூவிங் அபவுட் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுது. திஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அண்ட் ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ். அண்ட் இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ்னால ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப டிலே ஆகுது. ஸோ திஸ் இஸ் சம்திங் that we are seeing more and more these days. Pregnancy rate அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சி ரேட்டில் சிசேரியன் அப்படிங்கிறது இல்லாமல் நேச்சுரல் அப்படிங்கிறதுல வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, இந்த ரேஷியோ எவ்வளோ இருக்குது, இந்த ரேஷியோ எவ்வளோ இருக்குது மேடம்? See, almost, first time pregnancies அப்படின்னு பார்த்தா the normal delivery rate வந்து it is about 50 to 60%. 40% of women வந்து they end up having a cesarean. நிறைய factors இருக்கும் இதுக்கு contributing-ஆ. One of the reasons is older age group. அதாவது இப்போ இருக்கிற society changesனால women tend to get pregnant at older age. அதாவது அவங்க எல்லாருக்கும் படிக்கணும், டிகிரி பண்ணணும், வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் மேரேஜ் அண்ட் ப்ரெக்னன்சி பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ பை த டைம் ப்ரெக்னன்சி வரும்போது அவங்க ஏஜ் 30+, 35+ இருக்கும்போது நார்மல் டெலிவரி பாசிபிலிட்டி வந்து கம்மியாயிடும். ஸோ ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது நேச்சுரலி அவங்களோட சான்சஸ் ஆஃப் டெலிவரிங் நார்மலி வந்து கம்மியாயிடும். ஸோ அபவ் ஓல்டர் விமன் நம்ம பார்க்கும்போது சிசேரியன் ரேட் டெஃபினட்டாக ஹையராக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகும்போது we don't want to take a chance, so they also end up having a cesarean. But for the younger mothers 20 to 30 years age group la avanga pregnant ஆகி deliver பண்ணும்போது very good chances of delivering normally. இன்னொரு குற்றச்சாட்டு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி கிட்ட வைக்கிறது என்னென்ன அப்படின்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து சிசேரியன் அப்படிங்கிறதுக்கு வந்து முன்னாடியே வந்து கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கணும். ஸோ தட் வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் சிசேரியன் பண்ணதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு இது இல்லை. அதனால் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சிசேரியன் அப்படிங்கிறத வந்து ஒரு கமர்ஷியலாக எடுத்துக்கிட்டு நார்மல் டெலிவரிக்கும் வந்து சிசேரியன் இதை அப்ளை பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது எப்படி மேடம் நீங்கள் பார்க்குறீங்க? See,
most of the doctors ethically தான் practice பண்ணிட்டு இருக்கோம். We don't want to unnecessarily subject somebody to surgery. So we do give them enough time and really suppose there are specific indications. அதாவது இந்த situationsல normal delivery proceed பண்ணக்கூடாது, cesarean தான் பண்ணணும்னு. Baby heartbeat drop ஆயிட்டு இருக்கு, baby fetal distress இருக்கு, இல்லைன்னா patient 24-48 hours laborல இருக்காங்க, delivery ஆகலை, or certain medical indicationsே இருக்கும். அதாவது பாப்பா turned-ஆ இருக்கு, தலை மேலே இருக்கு, கால் கீழே இருக்கு, அந்த மாதிரி medical indications இருக்கும்போது வேற ஆப்ஷனே இல்லை, சிசேரியன் தான் பண்ணணும். ஸோ சேஃப்டி ஆஃப் த மதர் அண்ட் பேபி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அண்ட் தட் இஸ் வாட் வி ஹேவ் டு பி லுக்கிங் அட். ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து இந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு டெலிவரி ஆகாமல் முன்னாடியே டெலிவரி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து குழந்தைகள் எவ்வளோ தூரம் ஃப்யூச்சரில் அஃபெக்ட் பண்ணும்? See, generally pregnancy-ன்றது 40 weeks, அதாவது 280 days தான் pregnancy duration, and generally ஒரு 37 வாரம் தாண்டினாலே பேபி டேர்ம் டெலிவரிக்கு ரெடி அப்படின்னு we have a thinking. So 37 weeksக்கு மேலே எனி டைம் டெலிவரி ஆனால் பாப்பாக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 37 weeksக்கு முன்னாடி டெலிவரி ஆச்சுன்னா ப்ரீ டேர்ம் பேபிஸ் குறை மாதம் பிரசவம்னு சொல்லுவோம். அதுவே வந்து ரொம்ப ஏர்லியாக, அதாவது 28-30 வாரம்குள்ளே ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் ப்ரீ டேர்ம் டெலிவரி. இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரம் டெலிவரி ஆன பாப்பா சில ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் வரும், சில சமயம் டைஜஷன் ப்ராப்ளம்ஸோ இல்லை பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ரொம்ப ப்ரீடர்மாக டெலிவரி ஆன பேபிஸ் வந்து க்ளோஸ் ஃபாலோஅப் வேண்டியிருக்கும். கண்ணுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக செக்அப் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு செக்அப் பண்ணிக்கணும். அண்ட் டெஃபினட்டாக ஒரு 1 month அவங்க NICU ஹாஸ்பிட்டலில் இருந்து ப்ரீதிங் எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணி தான் டிஸ்சார்ஜ் ஆவாங்க. ஸோ க்ளோஸ் டு டேர்ம் 36-37 வீக்ஸில் டெலிவரி ஆனால் யூஸ்வலாக ஒன்றும் பிரச்சனை இருக்கிறது இல்லை. சொந்தங்களில் கல்யாணம் பண்ணால் ஏதோ ஒரு வகையில் ஊனம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, பிறக்கிற குழந்தைங்க ஊனம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது வந்து ரேஷியோ படி சொல்ல முடியுமா, இல்லை இப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா சொந்தத்தை வச்சு பார்த்து? இந்தியாவில் வந்து ரொம்ப நாளாக இந்த ப்ராக்டிஸ் தான், அதாவது அத்தை பொண்ணு மாமா பையன் கல்யாணம் பண்ணிக்கிறது இட்ஸ் குவைட் அ காமன் ப்ராக்டிஸ். அண்ட் கன்சாங்னஸ் மேரேஜ், அதாவது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கும் போது சில சமயம் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வரும் பாப்பாக்கு. ஸோ நாட் ஆல்வேஸ், பட் ஃபேமிலியிலே ஏதாவது ஜெனட்டிக் பிரச்சனை இருக்குது, நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் ஜெனட்டிக் இஷ்யூஸ் வரும். இதுக்கு திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் அந்த ஃபேமிலியில் ஏதாவது ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ நாட் ஆல்வேஸ் தேர் இஸ் அ ப்ராப்ளம். பட் நாங்கள் கன்சாங்னஸ் மேரேஜ் க்ளோஸ் ரிலேட்டிவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னா வி ரன் செட் ஆஃப் டெஸ்ட், ஜெனட்டிக் டெஸ்ட்ன்னு ரன் பண்ணி இந்த ப்ராப்ளம் ப்ராபபிலிட்டி என்னன்றது கண்டுபிடிச்சி வி ஹாவ் டு கவுன்சில் த பேரண்ட்ஸ். பட் நாட் ஆல்வேஸ் தேர் இஸ் அ ப்ராப்ளம், ஒன்லி அந்த ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா அது டிரான்ஸ்மிட் ஆகிட்டு வரும். இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற பிரச்சனை வந்து மென் அண்ட் உமன் காமனாக இருக்குது. பட் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர உமன் வந்து இது மாதிரி இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற பிரச்சனை அவங்களுக்கு இருக்குங்க பட்சத்தில் நீங்கள் அதை எப்படி அவங்ககிட்ட சொல்லுவீங்க? ஏன்னா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது அவங்களால தாங்கிக்க ஒரு சக்தி அவங்களுக்கு இருக்கணும், அண்ட் அவங்க அந்த மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் அதை தாங்கிக்க முடியும். ஸோ அதை எப்படி அதை ஓப்பன் அப் பண்ணுவீங்க மேடம்? இப்போ இருக்கிற நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது உங்களால் கன்சீவ் ஆக முடியாதுன்னு நாங்கள் சொல்கிற இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ் தான். ஜென்ரலாக ஒரு 10 கப்பிள் ட்ரை பண்ணாங்கன்னா 7 or 8 of them will be able to conceive on their own. Only 1 or 2 out of every 10 will have a problem. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டின்னு வரும்போது most of the times we have some treatment option or the other to offer them. So ரொம்ப ரொம்ப small percentage of couples தான் எங்களால் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது, நீங்கள் இந்த மாதிரி we have to give them that news. But with what options we have today, infertility, ICSI treatments, test tube baby, donor eggs, surrogacy, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது we are able to offer some treatment or the other to all of them. ஸோ நோன்னு சொல்லி அனுப்புகிற பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி நோ சொல்கிற பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். பட் இருந்தாலும் அதை சொல்லும்போது சம்டைம்ஸ் இன்கேஸ் சொல்லும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அண்ட் அகைன் அவங்க சைக்காலஜிக்கலாக அந்த டயத்தில் அவங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க மேடம் அந்த நீ சொல்கிற டயத்தில்? See, the one group of patients, அதாவது ovarian failure, premature ovarian failure ஒரு group of patients இருப்பாங்க. அதாவது ஓவரியோட வேலை செய்கிற தன்மை 40 வயசில் நிற்க வேண்டியது 25-26 வயசுலேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸை கவுன்சில் பண்ணி உங்களுக்கு இனிமேல் பீரியட்ஸ் ரெகுலராக வராது, your own பேபி பெற்றுக்கிற தன்மையே இருக்காதுன்ற நியூஸ் சம்டைம்ஸ் we have to break it to them. So we have to make sure that அவங்க கூட யாராவது வந்திருக்காங்களா அண்ட் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு ஜட்ஜ் பண்ணி we have to tell it to them. But we have to tell them இது அவங்களோட ஹெல்த் இஷ்யூ and they have to be made aware of it. ஸோ சோஷியல் சப்போர்ட் இருக்கா, அவங்களுக்கு வீட்டில் யாராவது கூட கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேண்டியது. ஓகே, நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இல்லை அபார்ஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. அது வந்து
குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறம் பண்ணால் கண்டிப்பாக தாய்க்கே ஆபத்து இருக்குது. பட் இருந்தாலும் இந்த அபார்ஷன் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே பண்ணால் அது எவ்வளோ தூரத்துக்கு சேஃப், அல்லது அபார்ஷன் அப்படிங்கிறது பின்னாடி ப்ரெக்னன்சி ஆகணும்னு ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினச்சாலும் அது ஆபத்து கொடுக்குமா அது? See, கண்டிப்பாக pregnant ஆகி அபார்ஷன் பண்ணுறது definitely not recommended because prevention is always better. So many prevention options are there. So prevention யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையை தடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பட் அதுக்கும் மீறி சில சமயம் we do see couples unexpected pregnancy at this point of time not ready for pregnancyன்ற மாதிரி வருவாங்க. ஸோ ஏர்லியராக வந்து அதாவது பீரியட்ஸ் மிஸ் பண்ணி ஒரு 1 week 10 daysக்குள்ளே வந்தால் டேப்லெட்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் கொடுத்து we can perform the abortion. ஜென்ரலி அபவுட் 2 மாதம் 2.5 மாதத்துக்கு மேலே அபார்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. பிரச்சனை வந்து இவங்களுக்கு ஃபர்டிலிட்டி பிரச்சனை பின்னால் வருமா இல்லையான்றது நோபடி கேன் ப்ரெடிக்ட். அதாவது ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கப்புறமே செகண்ட் பேபிக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த ப்ரெக்னன்சியை நம்ம கழிச்சிட்டு அதுக்கப்புறம் இஃப் தெர் இஸ் அ ஃபர்டிலிட்டி இஷ்யூ லேட்டர் ஆன் நம்ம ரெக்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ பிஃபோர் வி டூ எனி அபார்ஷன் வி கவுன்சில் இன் டீட்டெயில். அதாவது கான்சிக்வன்சஸ் என்ன, ஐ மீன் ஒரு அபார்ஷன்னால பிரச்சனை வரும்னு அவசியம் கிடையாது. பட் யாருக்கு பிரச்சனை வரும், யாருக்கு பிரச்சனை ஃபியூச்சரில் வரும்னு வி டோன்ட் நோ. ஸோ வி டூ கவுன்சில் இன் டீட்டெயில் அண்ட் மேக் ஷூர் தட் தே ஆர் அவேர் பிஃபோர் வி பெர்ஃபார்ம் அன் அபார்ஷன். ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு வந்து பெண்கள் வந்து மெனக்கிடுறாங்க, கண்டிப்பாக ஃபெர்டிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு. பட் அந்த இதில் இன்ஃபெர்டிலாக இருக்கும்போது உங்ககிட்ட பிரச்சனைன்னு உங்ககிட்ட வராங்க. ஸோ வரும்போது எல்லாருக்குமே ஸ்ட்ரெயிட்டாக டெஸ்ட் போகணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அகைன் ஐவிஎஃப் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகணும் அவசியம் இல்லை. சில பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணவோ டேப்லெட்ஸ் பண்ணவோ பண்ணிக்கலாம். பட் அது எந்த வகையில் கேட்டகரைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி பண்ணுவீங்க? அதுக்கான டெஸ்ட் என்ன இருக்குது? ஸோ யூஸ்வலி கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ட்ரை பண்ணுறாங்க, கன்சீவ் ஆகலைன்னா வி கால் இட் ஆஸ் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க ட்ரை பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு லைஃப் பிளான் இருக்கும். கல்யாணம் ஆகி ஃபைண்ட் அ பார்ட்னர், கெட் மேரிட் அண்ட் தென் ஹேவ் அ பேபி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது அச்சீவ் ஆகிடும், ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. பட் ஃபார் அ ஸ்மால் குரூப் ஒரு 10 to 15% ஆஃப் கப்புள்ஸ் வந்து மாதம் ட்ரை பண்ணி அவங்க கன்சீவ் ஆகலைன்றது ரொம்ப ஆங்ஸைட்டி அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ், அதாவது ஒரு 1 year ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகலைன்ற குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸாக நாங்கள் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு பார்ப்போம். ஸோ வென் தே கம் டு அஸ் வி ஃபர்ஸ்ட் ட்ரை அண்ட் ஃபைண்ட் அவுட், அதாவது ஏதாவது அவங்க லைஃப் ஸ்டைல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அவங்க ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுமா, அவங்களோட ஓன் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமான்றது நாங்கள் அட்ரெஸ் பண்ணுவோம். அண்ட் சம் ஆஃப் த காமன் ஃபேக்டர்ஸாக ஓவர் வெயிட்டாக இருந்தால் வெயிட் குறைக்கிறது, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருந்தால் நிறுத்த சொல்கிறது, அண்ட் நைட் ஷிஃப்ட்ஸில் இருக்கும் போது தட் கேன் காஸ் அ ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் காஸ் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி நம்ம ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பட் தேர் ஆர் சம் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் தட் கேன் காஸ் ஃபர்டிலிட்டி. ஸோ அந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்கு வி வில் ரன் சம் பிளட் டெஸ்ட் அண்ட் அல்ட்ராசவுண்ட். அண்ட் சம் ஆஃப் த காமன் ப்ராப்ளம்ஸ் வந்து கர்ப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், கருக்குழாயில் அடைப்பு இருக்கலாம், இல்லை ஓவரியில் இஷ்யூ இருக்கலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் அந்த பர்டிகுலர் கப்புளுக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் அதை அட்ரெஸ் பண்ணுவோம். எல்லா டெஸ்ட்டும் ரன் பண்ணி எல்லாமே நார்மலாக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் திஸ் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இஸ் வாட் வி கால் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டியில் நம்ம ரன் பண்ணுற டெஸ்ட் எல்லாமே யூட்ரஸ் நார்மலாக இருக்கும், ஓவரிஸ் டியூப்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும், and we cannot identify a reason. So the possible reason in this situation will be maybe avangaloda egg quality or sperm quality or something may not be some things that we cannot test at this stage. So அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ the treatment protocol according to their problems, அவங்களுக்கு என்ன இஷ்யூன்றதுக்கு ஏற்ற மாதிரி we treat. Unexplained infertility na we give them tablets work out ஆலனா IUI ன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதாவது செமன் எடுத்து யூட்ரஸ் உள்ள இன்சாமினேட் பண்ணுறது. அண்ட் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா as a last step we recommend in vitro fertilization or test tube baby. இப்போ என்ன மாதிரி அட்வான்ஸ்மெண்டான டெக்னாலஜி இருக்குது உங்கள் ஹாஸ்பிட்டலில்? எவ்வளோ தூரத்துக்கு அட்வான்ஸ்மெண்டான டெக்னாலஜி வச்சுருக்கீங்க நீங்கள்? சரி, ரொம்ப லோ ஸ்பெர்ம் கவுண்ட், அதாவது ஏசோஸ்பெர்மியா இல்லை ரொம்ப லோ ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய நியூ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபியூ இயர்ஸ் பேக் இந்த மாதிரி ஏசோஸ்பெர்மியா பேஷண்ட்ஸுக்கு வந்து டோனர் ஸ்பெர்ம் தான் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து ஸ்பெர்ம் மேப்பிங், டைரெக்டாக டெஸ்டிக்கல்லேருந்து ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ரெக்னன்சி, லாட்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சிஸ் ஹேவ் ஹேப்பன். ஸோ ஈவன் தோ ஜீரோ ஸ்பெர்ம்ஸ் சுச்சுவேஷனில் இருந்தால் கூட நாங்கள் வந்து டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் அண்ட் டைரக்ட் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் வச்சு we are able to achieve successful pregnancies. ஓகே, இப்போ IVF டெஸ்ட் பேபி இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து ப்ரெக்னன்சி ரேட் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இப்படி பண்ணால் குழந்தை நிற்கும் அப்படிங்கிற ப்ரெக்னன்சி ரேட் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. சி, ப்ரெக்னன்சி ரேட்டுன்றது எந்த ஹாஸ்பிட்டலையும் we not able to achieve 100%. ஸோ ஜென்ரலி about 60 to 70% சக்ஸஸ் ரேட் இருக்கும். தட் மீன்ஸ் for every 10 couples we treat 6 or 7 will get pregnant. And again success rate depends on the age. The age of the wife is the most important deciding factor.
ஸோ தட் இஸ் வை ப்ரெக்னன்சி வரல இன்ஃபர்டிலிட்டின்னு ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ரொம்ப நாள் ஓட விடாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தால் சக்ஸஸ் ரேட் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் மோர் சக்ஸஸ்ஃபுல். ஸோ 30 இயர்ஸுக்கு முன்னால் வந்தால் சக்ஸஸுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. above 30 சக்ஸஸ் குறைஞ்சிட்டே வரும். க்ளோஸ் டு 40 அரௌண்ட் 5 to 10% தான் சக்ஸஸ் ரேட். ஸோ ஏர்லியராக வந்தால் தேர் பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட் இஸ் ஹையர். இது எவ்வளோ தூரத்துக்கு அஃபோர்டபுள் மேடம்? ஏன்னா எல்லாராலையும் இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? அண்ட் எவ்வளோ ஆகும் இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு? ரெகுலர் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிடையாது, டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ். பட் ஐவிஎஃப்னு வந்தால் கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஐவிஎஃப்னு நாங்கள் ஒருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்குனால வி டூ ட்ரை ஆல் த சிம்பிளர் டெக்னிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் தான் பண்ணுவீங்க? அவங்களுக்கு கண்டிப்பாக இது தேவை. நம்ம சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டோம், வேறு ஆப்ஷன்ஸே இல்லை, இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் நெக்ஸ்ட்டுன்ற சுச்சுவேஷனில் தான் வி சஜஸ்ட் திஸ். ஸோ வி டோன்ட் ஜம்ப் இன் அண்ட் ரெக்கமெண்ட் ஐவிஎஃப் ஃபார் எவ்ரிபடி. இவங்களுக்கு இது தவிர வேறு ஆப்ஷன்ஸே இல்லைன்ற சுச்சுவேஷனில் தான் வி ரெக்கமெண்ட் ஐவிஎஃப். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட் ஃபார் டைம். அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும் அண்ட் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சர்வீஸ்னால அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ரேட் அப்படிங்கிறது அதிகமாகணும் அப்படின்னு தான் என் ஆசை. தேங்க்யூ. ஆண்கள் பெண்கள் பற்றி என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அவங்க எப்படி அனுசரித்து போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இந்த எபிசோடில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாலும் நீங்கள் சில கேள்விகள் நான் கேட்பேன்னு எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த கேள்வி கேட்காம விட்டுருப்பேன். ஸோ அது என்ன கேள்வி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் வேற ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதிலை வாங்கி கொடுத்துட்றேன். போன மடை தெரிஞ்ச எபிசோடு வந்து இலுமினாட்டி பற்றி ஹீலர் பாஸ்கர் அவர்கள்கிட்ட இருந்துச்சு. அதை பற்றி நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிருந்தீங்க. எப்படி இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுறீங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க, நிறைய கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதில் ஒரு சிலது பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எப்படி இவங்களுக்கு கூட இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். முதல் கமெண்ட்டில் வர்தா டிசைன்ஸ் அப்படிங்கிற வந்து சூப்பர்பா ஆவுடை, யுவர் சாய்ஸ் ஆஃப் கெஸ்ட் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லி கெஸ்ட்டை சூஸ் பண்ணுறோம்ல அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இந்த பாராட்டு நமக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான். அண்ட் இதே மாதிரி நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணால் மிஸ் பண்ணிப்போம் தெரியுமா, அவங்களாம் சூஸ் பண்ணி இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவ். அண்ட் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம், அவங்களாம் தேடி பிடிச்சி இன்டர்வியூ பண்ண போகிறோம். அதுக்கடுத்த கமெண்ட்டில் கௌதம் ராம்குமார் அப்படிங்கிற வந்து ப்ரோ உங்களுக்கான எல்லா வீடியோவும் பார்ப்பேன், இந்த வீடியோவும் பார்த்தேன், கடைசி வரைக்கும் பார்த்தேன், ஆனால் கடைசியில் மொக்க வாங்கிட்டேன் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ, எனக்கா நீங்கள் பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டாபிக் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால் டிசப்பாயிண்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசனாக இருக்கலாம். பட் இனிமேல் வரதெல்லாம் இந்த மாதிரி இல்லாமல் மாதிரி பார்த்துக்கிறேன். செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திக் குணசேகரன் அவங்களோட இன்டர்வியூ பார்ட் 2 வீடியோவில் மரியா ஜோஸ் செல்வம் அப்படிங்கிறவங்க வந்து தேங்க்ஸ் ஆவுடே, நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சில வார்த்தைகள் சொன்னாலே சிரிப்பாங்க, அப்படி இருக்க பட்சத்தில் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி பேச வேண்டிய விஷயங்களை பேசி தீர்த்திங்க பார்த்தீங்களா, அதுக்காகவே எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. யுவி அப்படிங்கிற வந்து அகைன் வெல் ஆர்கனைஸ்ட் கொஸ்டின், தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ ஆவுடே அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப நன்றிங்க. எல்லாத்துலையும் நன்றி சொல்ல நினைக்காதீங்க, உங்களுக்கு நன்றி சொல்ல தவிர வேறு வார்த்தைகள் நஹி பேட்டா. அதுக்கடுத்த கமெண்ட்ல ஸ்மார்ட் சாலித் அப்படிங்கிற வந்து இன்டர் ரிலேஷன் மேரேஜ் பற்றி கேளுங்க ஜி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஜி அந்த கொஸ்டினை வந்து இந்த இன்டர்வியூல கேட்டிருக்கேன். இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல, சப்போஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் கேள்விக்கான விட இதில் கிடச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மடை தெரிஞ்ச எபிசோடு இதோட முடிஞ்சு போச்சு. இந்த எபிசோடில் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படிங்கிறதான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எந்தெந்த பர்சனாலிட்டிஸை எந்தெந்த ஃபீல்ட்லேருந்து கூட்டு வந்து இன்டர்வியூ பண்ணலாம் அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. This video is sponsored by Born Genius Notebooks.